சோ அப்ப கேரவன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இப்போ வந்து அப்பெல்லாம் செட்டு வெளியிலே உட்காரோம். ஹீரோ, ஓகே. ஹீரோயின், நாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கும்பலா வெளியில உட்காந்துக்கிட்டு, சீன் பேப்பரு, கோ-டைரக்டர் உட்காந்துட்டு படிப்பாரு. ம். படிச்ச உடனே அந்த கேரக்டரு எப்படி பண்ணணும்? டயலாக் இல்லன்னா ஒரு ஏக்கம் வந்துரும். ஓகே. ஐயோ! ஏன் எனக்கு நமக்கு டயலாக் டயலாக் இல்ல? இல்லையே! எனக்கு டயலாக் இல்லையே! டயலாக் சொல்லுங்க. என்ன டயலாக்? அப்படி டயலாக் இருந்தாலும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ட்டு எல்லாம் ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் செட்டு வெளியில தான் உட்காரும். ஓகே. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சில படங்கள், சீரியல்ஸ் பண்ணும்போது, சோ அப்ப இருந்த ஒரு ஜோஷ் வந்து இப்ப எல்லாரும் முடிச்சதும் கேரவான் போயிடுறாங்க, எல்லாம் கூடி நின்னு பேசுறது இல்லன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஷாட் முடிஞ்ச உடனே கேரவான்ல போய் அதுதான் உட்கார்றாங்க. அது மாரி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னா, பொழுது இப்போ நானும் போய் உட்காரலாம் ஆமா. இல்லையா? ஆனா நான் உட்கார மாட்டேன். ஓகே, ஏன்னா அது ஏறணும், இறங்கணும் அப்படின்ட்டு பிரேக் வரைக்கும் நான் அங்கேயே உட்காருவேன். செட்ல ஓகே, அதே பழக்கம் தான் ஓகே, எங்களுக்கு. ஓகே, பிரேக் தான் கேரவான் ஏறுவோம். ஓகே, இப்போ ஷார்ட்டுக்கு ஏறிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஓ! சரி அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவங்கவங்க இஷ்டம். இல்ல ஜெனரேஷன்ன்றது டோட்டலா எங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க. "நீ அதே ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷன் பத்தியே பேசிட்டு இருக்கிறியே இப்போ. இந்த வேற ஜெனரேஷன்ல" ஜெனரேஷன் ஆமா. வந்துருச்சு. இந்த ஜெனரேஷன்ல அ ரொம்ப கிளவரா இருக்காங்க. பயங்கர கிளவர். எங்கள மாதிரி நாங்க தத்தின்னு சொல்ல முடியாது. ஒரு பயத்தோட இருப்போம். அம்மா, அப்பாவுக்கு பயபக்தியோட இருக்கணும்னு இருப்போம். சொல்லுவாங்கல்ல அப்படி. இப்போ அது கிடையாது. அவங்க வந்து அவங்க டிசிஷன் அவங்க சொந்தமா டிசைட் பண்றாங்க. ஓகே. அதனால ஒண்ணும் தப்பா சொல்றதுக்கு இல்ல.